ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம ஏலியன் பிரான்சைஸோடைய 2வது படத்தை பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க படத்தை போட்டாச்சு. அந்த படத்தோடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்கச்சக்கமான மினரல்ஸை மற்ற பிளானட்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பேஸ்ஷிப் பூமியை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயம் ஒரு பிளானட்ல இருந்து SOS சிக்னல் வந்திருக்கும். அது என்னன்னு பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. அப்படி போனவங்க அங்க இருக்க டபுள் டக்கர் வாய்ங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. மொத்தம் 7 பேர் போயிருப்பாங்க. அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் தப்பிச்சு வந்திருக்கும். அந்த பொண்ணு எப்படி தப்பிச்சு வந்துச்சு அப்படின்ற விஷயத்த பயங்கர விறுவிறுப்பா நடுவுல 2-3 ட்விஸ்ட்டை வச்சு சொன்ன படத்தை தான் நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். அந்த படத்தோட பேரு ஏலியன். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஏலியன்ஸ். முதல் படத்துல அந்த பொண்ணு தப்பிச்சு போனக்கு அப்புறமேட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இன்னைக்கான படத்துல பார்க்க போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். ஓப்பனிங்ல ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் காமிக்கிறாங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. நம்ம ரிப்ளி தப்பிச்சு வந்திருப்பாங்களே அதே ஸ்பேஸ் ஷட்டில் தான். எவ்வளவு நேரம் இப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எந்த ஒரு கவலையும் இல்லாம கிரையோ ஸ்லீப்ல தூங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஏதோ ஒரு ஷிப்ல போயிட்டு இந்த ஸ்பேஸ் ஷட்டில் டாக் ஆகுது. ஷட்டில உடைச்சிக்கிட்டு ஒரு சில பேர் உள்ள வராங்க. வந்தவங்க கிரையோ ஸ்லீப்ல தூங்கிட்டு இருக்க ரிப்ளியையும் பூனையும் பாக்குறாங்க. இது எந்த இடம், யார் இவங்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ரிப்ளி வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. பூமி கிட்ட வந்துட்டாங்க. பூமிக்கு வெளியே இந்த மாதிரி ஒரு கேட்வே ஸ்டேஷனை கட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம ரிப்ளியோட ஸ்பேஸ் ஷட்டில் டாக் ஆயிருக்கு. அப்படியே ஒரு சில நாட்கள் கழிச்சு ரிப்ளி கண் முழிக்கிறாங்க. அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் வராரு. அவரோட பேரு கார்ட்டர். அவர் ரிப்ளி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. என்ன தெரியுமா, நம்ம ரிப்ளி 6 வாரத்துல பூமிக்கு போயிடுவோம்னு நினைச்சிட்டு தான் படுத்திருந்திருப்பாங்க. ஆனா இப்ப இவங்க பூமிக்கு வந்திருக்கிறது 57 வருஷம் கழிச்சு. தற்செயலா அந்த பக்கம் ஒரு டீம் போகும்போது ரிப்ளியோட ஸ்பேஸ் ஷட்டில பார்த்து காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க கண்டுபிடிக்கல, அவ்வளவுதான். இந்த விஷயத்த கேட்டு ரிப்ளி நெஞ்சு புடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. என்னடா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அவங்க வயிற்றுக்குள்ள ஏதோ நவுற மாதிரி இருக்கு. இவங்க கொண்டு வந்த பூனை வேற ரிப்ளியை பார்த்து சீருது. அப்ப இவங்க உடம்புக்குள்ளேயே அந்த ஏலியன் வந்துருச்சான்னு பார்த்தா அதுதான் இல்ல. துடிச்சு புடிச்சு எந்திரிக்கிறாங்க. கெட்ட கனவு போல இருக்கு. எப்ப அந்த ஏலியனை பார்த்தாங்களோ அப்ப புடிச்சது இவங்களுக்கு ஏழ்ற. ஒரு நாள் நைட்டு தூங்கும் போது இவங்களுக்கு இப்படிதான் அந்த ஏலியனோட கனவு இவங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு டிராமாவே மாறிடுச்சு. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாங்க. 2-3 வாரம் டிலேவா வந்திருந்தா பரவாயில்ல. இவங்க 57 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. அப்ப அவங்க பொண்ணோட வயசு அப்படியேவா இருக்கும்? கண்டிப்பா அவங்க வளர்ந்திருப்பாங்க. ரிப்ளியோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 66 வயசுல அவங்க இறந்துட்டாங்க போல இருக்கு. அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. என் பொண்ணோட 11வது பிறந்த நாளைக்கு வரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஆனா இப்போ அவளை கடைசியா கூட என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்கள கூட்டு போய் விசாரணை நடக்குது. ரிப்ளியும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. நாங்க பூமிக்கு வந்துகிட்டு இருந்தோமா, அப்போ ஒரு சிக்னல் வந்துச்சா, அந்த சிக்னலை பார்க்க போனோமா, அங்க 2 வாய் ஏலியன் கிட்ட மாட்டிக்கிட்டோம். என் கூட இருந்த எல்லாருமே செத்து போயிட்டாங்க. நான் மட்டும் தான் எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் பெரிய கதையா சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்கற யாராச்சும் நம்புவாங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. எல்லா கதையும் கேட்டுட்டு இவங்க எதையுமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து ஸ்பேஸ் ஷட்டில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருப்பாங்க. இன்ச்சு பை இன்ச்சா தேடி பார்த்தாலும் ரிப்ளி சொல்ற மாதிரி அந்த ஏலியனுக்கான ஒரு சின்ன அடையாளம் கூட அங்க தெரியல. அப்புறம் எப்படி ரிப்ளி சொல்றத நம்புவாங்க? அது மட்டுமே இல்ல, இவங்க ஏலியன் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய பிளானட்ல கடந்த 20 வருஷமா 70 ஃபேமிலி தங்கிக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க யாருமே இது வரைக்கும் நாங்க ஏலியனை பார்த்தோம், முட்டைய பார்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு ரிப்போர்ட்டும் பண்ணல. சோ இப்ப திடுதிப்புன்னு நம்ம ரிப்ளி சொல்லும் போது இவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. இங்க பாரு, சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காத. ஆல்ரெடி அங்க ஏகப்பட்ட ஃபேமிலி நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கு. நீ சொல்ற மாதிரி ஒரு சின்ன தப்பு கூட அங்க நடக்கல. இத்தனை வருஷமா நீ ஸ்பேஸ்லயே சுத்திக்கிட்டு இருந்ததுனால மண்டை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வாரம் ஒரு தெரபிஸ்ட பாரு, அப்புறம் உன்னோட ஃபிளைட் லைசன்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரிப்ளிகா டென்ஷன் ஆகுது. ஏன்னா இவங்க தான் லைவா அந்த ஏலியன் எவ்வளவு கொடூரமா இருக்கும்னு பாத்துருக்காங்க. அதுல ஏதாச்சும் ஒண்ணு பூமிக்கு வந்தாலுமே அவ்வளவுதான், யாரையுமே காப்பாற்ற முடியாது. அதை நினைச்சு இவங்க ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருக்க. இப்ப அப்படியே அந்த பிளானட்டை காமிக்கிறாங்க. இவங்க சொன்ன மாதிரியே அங்க ஏகப்பட்ட ஃபேமிலி தங்கிட்டு இருக்காங்க. நிறைய சின்ன சின்ன பசங்க. அதுல ஒரு ஃபேமிலி சும்மா ஒரு வண்டி எடுத்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அவங்க எதை கண்டுபிடிக்க கூடாதோ அந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா, நம்ம ரிப்ளி ஸ்டார்டிங்ல பாத்துருப்பாங்களா ஒரு பெரிய ஏலியன் ஷிப். அந்த ஷிப்பை 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக ஆராய்ச்சி பண்ண போறாங்க. 2 பசங்களை வண்டியிலேயே விட்டுட்டு அப்பா அம்மா மட்டும் உள்ள போறாங்க. போய் ரொம்ப நேரம் ஆச்சு. எந்த சவுண்டும் இல்ல, வரவும் இல்ல. என்னடா ஆச்சு, 2 பேருமே செத்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா டப்பு டப்புன்னு யாரோ கதவை தட்டுறாங்க. ஓபன் பண்ணா அவங்க அம்மா தான். கதறிக்கிட்டே உதவிக்கு கூப்பிடுறாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா அவங்க அப்பாவோட மூஞ்சில தான் அந்த ஏலியன் ஊட்டிக்கிட்டு இருக்கு. சோலி முடிஞ்சு போச்சு. 70 ஃபேமிலினா கண்டிப்பா 150 பேருக்கு மேல இருப்பாங்க. நிச்சயமா அதுல ஒருத்தவங்க கூட தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பூமியில இருக்க கார்ட்டரை காமிக்கிறாங்க. அவரு தயங்கி நம்ம ரிப்ளி கிட்ட போய் பேசுறாரு. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த பிளானட்ல இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் எல்லாம் கட் ஆயிடுச்சான். அது என்னன்னு பாக்கிறதுக்காக ஒரு டீம் இங்க இருந்து கிளம்பி அந்த பிளானட்டுக்கு போக போகுது. அந்த டீம் கூட நம்ம ரிப்ளிய போக சொல்லி கேக்குறான். டிரான்ஸ்மிட்டர்ல ஏதாச்சும் பிரச்சனைனா எங்க பசங்க எல்லாம் சரி பண்ணிடுவாங்க. ஆனா ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அங்க ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என் டீமுக்கு உங்களோட அட்வைஸ் தேவைப்படும். அதுக்காக தான்
உங்களை போக சொல்றேன், போக முடியுமா அப்படின்னு கார்ட்டர் கேக்குறாரு. அவ்வளவுதான், எவ்வளோ காண்டாகும் நம்ம ரிப்ளிக்கு. இவ்வளோ நேரம் கதையா ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்பெல்லாம் நம்பாம வாழைப்பழ கதை மாதிரி கேட்டுட்டு ரிப்ளிய பைத்தியக்காரின்னு பட்டம் கட்டிட்டு இப்ப வந்து உதவி கேட்கறான். ஏண்டா என்னை பார்த்தா என்னடா ஜோக்கர் மாதிரி தெரியுதா? நான் அங்க இருந்து உசுரோட வந்ததே பெரிய விஷயம். இப்ப திரும்பி என்ன அந்த இடத்துக்கே போக சொல்றேன்? என்னாலாம் போக முடியாது, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல நைட் ஆகுது, எல்லாரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ரிப்ளிக்கு தான் தூக்கமே இல்ல. அந்த ஏலியனோட டிராமானால ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்றாங்க. நேரா போய் கார்ட்டர் கிட்ட பேசுறாங்க. இங்க பாரு, நான் உன் டீம் கூட வரதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அங்க இருந்து நீங்க எந்த ஒரு ஏலியனையும் ஸ்டடி பண்றேன், ஆராய்ச்சி பண்றேன்னு கொண்டு வரக்கூடாது. எல்லாத்தையுமே மொத்தமா அழிக்கிற மாதிரினா நான் வரேன், இல்லன்னா என்னெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த கார்ட்டர் பயலும் அம்மா சத்தியமா அங்க இருந்து நான் எதையுமே எடுத்துட்டு வர மாட்டேன், நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றான். நம்ம ரிப்ளியும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஒரு டீம் ஏகப்பட்ட வெப்பன்ஸோட கிளம்புறாங்க. அந்த பிளானட்டுக்கு போக ரொம்ப நாள் ஆகும் போல இருக்கு. சோ எல்லாருமே கிரையோ ஸ்லீப்புக்கு போறாங்க. அந்த பிளானட் கிட்ட போனதுமே எல்லாரும் எஞ்சிக்கிறாங்க. எஞ்சதும் முதல் வேலை என்னது? சாப்பிடுறது தான். எல்லாரும் கும்பலா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம ரிப்ளியும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பக்கத்துல பி ஷாப் அப்படின்னு ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. மத்த எல்லாருமே பிரெட், பர்கர், நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா இவன் மட்டும் வெள்ளையா ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு இருக்கான். அது என்னன்னா ரோபோட்ஸ் மட்டும் தான் அதை சாப்பிடும் போல இருக்கு. ஏற்கனவே ஆஷன் ஒரு ரோபோட் செஞ்சதை ரிப்ளி மறந்துருப்பாங்க, மரணடி வாங்கி இருந்திருப்பாங்க. அதை மறக்க முடியுமா? அந்த கடுப்புல கார்ட்டரை புடிச்சு கத்துறாங்க. யோ, நம்ம டீம்ல ரோபோட் இருக்குன்னு முன்னாடியே சொல்ல மாட்டியா? அறிவில்ல உனக்கு அப்படின்னு ரிப்ளி கத்திக்கிட்டு இருக்க. அதை கேட்கிற இந்த பிஷாப் என்ன பண்ணுது? இங்க பாருங்க மேடம், உங்க கூட வந்தது ஓல்டு மாடல் ரோபோட், அதுக்கு சுத்தமா அறிவே கிடையாது. ஆனா நான் அப்படி கிடையாது, என்ன ரொம்ப அட்வான்ஸ்டா செஞ்சிருக்காங்க. முக்கியமா மனுஷங்களை காயப்படுத்த கூடாதுன்னு ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க என்ன பார்த்தலாம் பயப்படாதீங்க அப்படின்னு இந்த ரோபோட் ரொம்ப பக்குவமா தான் பேசுது. ஆனா நம்ம ரிப்ளிக்கு தான் கடுப்பாகுது. உன் கதையை முதல்ல நிறுத்து, என்கிட்ட வர வேலை வச்சுக்காத, வந்த அவ்வளவுதான் ஒண்ணு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்து அந்த டீம் எல்லாரும் பயங்கரமா ரெடியா வராங்க. ரோபோட் ஆர்மரு, மிசைலு, இத்தா தண்டி கன்னு பக்காவா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனா பாவம், இவங்க எவ்வளவு கொடூரமான ஏலியன்ஸ் எதிர்க்க போறாங்கன்னு தெரியாம மாஸ் காட்ட போறோம், தெரிக்க விட போறோம் அப்படின்னு தயாராகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பிளானட் கிட்ட வந்தாச்சு. ஒரு சின்ன ஷிப் எடுத்துட்டு போய் அந்த பிளானட் குள்ள லேண்ட் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிளானட்ல எதுக்கு அத்தனை ஃபேமிலி வந்து தங்கிட்டு இருந்துச்சு, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களோட வேலையே மத்த பிளானட்ஸுக்கு போயிட்டு அந்த பிளானட்டை நம்ம பூமி மாதிரியே மாத்துறது. அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், அட்மாஸ்பியர் இது எல்லாமே மனுஷங்க வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி மாத்துறது தான் அவங்களுடைய வேலை. அந்த வேலையை தான் அந்த 70 ஃபேமிலியும் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப போய் பார்த்தா ஒரு ஆளை கூட காணோம், கப்பு சிப்புன்னு கிடக்குது. எல்லா பொருளும் கலைஞ்சு வேற இருக்கு. ஒரு சின்ன ஷிப்பு வந்துச்சுல, அந்த ஷிப்பு ஒரு வண்டியில தான் இவங்க எல்லாரையும் டிராப் பண்ணிட்டு போயிருக்கோம். அந்த வண்டியில கார்ட்டர், ரிப்ளி எல்லாருமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. மீதி டீம் எல்லாருமே உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு டிராக்கர்ல ஏதோ சிக்னல் கிடைக்குது. இந்த இடத்துல தான் ஒரு ஏலியன் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாசா உள்ள போய் பார்த்தா அங்க ஓடிக்கிட்டு இருக்கிறது ஒரு சின்ன எலி. சோ குட்டியா ஏதாச்சும் ஒரு உயிரினத்தோட மூவ்மெண்ட் தெரிஞ்சாலே இந்த டிராக்கர்ல காட்டும் போல இருக்கு. அட சைக், வெறும் எலிதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. சுத்தி அந்த இடத்த பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது ஏதோ ஒண்ணு மோசமா இங்க நடந்திருக்கு. பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. அண்ட் அங்கங்க ஓட்டையா வேற இருக்கு. இது எதனால உண்டாயிருக்கும்? அந்த ஏலியனுக்கு உடம்புக்குள்ள ரத்தத்துக்கு பதிலா ஆசிட் தான் இருக்கும். சோ இங்க ஒரு பெரிய சண்டை நடந்து ஒரு சில ஏலியனை காயப்படுத்திருக்காங்க. அதோடைய ரத்தமான ஆசிட் பட்டு தான் அங்கங்க ஓட்டையா இருக்கு. ஏலியனாலதான் இங்க பிரச்சனைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா யாராச்சும் உயிரோட இருக்காங்களான்னு பாக்குறதுக்காக கார்ட்டரும் ரிப்ளியும் அந்த டேட்டாஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வண்டியில இருந்து இறங்கி உள்ள வராங்க. அங்க போய் பார்த்தா ஒரு லேப்ல இந்த ஏலியன் ஸ்பீஷிஸ் எல்லாத்தையுமே சாம்பிளுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. அதுல வேற ஒரு சிலது உயிரோட இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களோட டிராக்கர்ல மறுபடியும் ஏதோ சென்ஸ் ஆகுது. கண்டிப்பா இந்த வாட்டி அது ஏலியனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க இருக்கிறது ஒரு சின்ன பொண்ணு. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? ஆரம்பத்துல ஒரு ஃபேமிலியை காட்டியிருப்பாங்க. அதுல இருந்த சின்ன பொண்ணு தான் இந்த பொண்ணு. கூட இருந்த அம்மா, அப்பா, தம்பி எல்லாரும் செத்துட்டாங்க போல இருக்கு. இவ மட்டும் வெண்டுக்கு நடுவுல இருக்க ஒரு சின்ன ஏரியால இத்தனை நாள் சேஃபா இருந்திருக்கா. பாவம், ரொம்ப பயந்துருப்பா போல இருக்கு. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டா. அப்படியே பேரஞ்ச மாதிரியே பாத்துட்டு இருக்கா. அவளை கூட்டு போய் தொடச்சு கிளீன் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அப்போ மறுபடியும் டிராக்கர்ல ஏதோ சிக்னல் கிடைக்குது. என்னன்னு பார்த்தா இந்த வாட்டி ஒட்டுமொத்த ஏலியன்ஸுமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி சிக்னல் கிடைக்குது. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாதுரா, கண்டிப்பா அந்த ஏலியன்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. போறோம், எல்லாத்தையும் சாவடிக்கிறோம், திரும்ப நம்ம பூமிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வண்டியில அந்த சிக்னலை நோக்கி போறாங்க. வழக்கம் போல டீம் மட்டும் தான் உள்ள போறாங்க. நம்ம ரிப்ளியும் கார்ட்டரும் வண்டியிலே இருந்து மானிட்டர் பண்றாங்க. இந்த டீம் கையில கன்னோட ரெடியா உள்ள போறாங்க. சிக்னல் கிட்ட போக போக அந்த இடமே சுத்தி கூடு மாதிரி இருக்கு. அந்த ஏலியன்ஸ் கூடு மாதிரி கட்டி வச்சிருந்துருக்குங்க. அப்பதான் நம்ம ரிப்ளி ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. என்னன்னா, இப்ப இவங்க போய்கிட்டு இருக்கக்கூடிய ஏரியா என்னன்னா ஒரு ரியாக்டர் இடம். சோ இங்க மட்டும் ஷூட் அவுட் நடந்துச்சுன்னா இந்த இடமே மொத்தமா வெடிச்சு செதறிடும். அதனால எல்லாருமே அவங்க கன்ல இருக்கக்கூடிய மேகசின்ஸை கழட்டி வச்சுட்டு வெறும் ஃபிளேம் த்ரோவரை மட்டும் தான் யூஸ் பண்ண போறாங்க. அப்படியே பொறுமையா உள்ள போறாங்க. போக போக மோசமான சில விஷயங்களை பாக்குறாங்க. என்னன்னா, நிறைய மனுஷங்களை செவுத்தோட செவுத்தா ஒட்ட வச்சு அங்க செத்து போய் கிடக்குறாங்க. அவங்களுக்கு முன்னாடி அந்த ஏலியன்ஸோட முட்டை இருக்கு. இத பார்த்தோன்னே தான் ஒரு
விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. இந்த ஏலியன்ஸ் மனுஷங்களை சாப்பிடுறதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேங்குது, கொலையும் பண்ண மாட்டேங்குது. வேற உயிரினத்தை அதுங்களோட இனத்தை பெருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்குதுங்க. அப்ப அதுல ஒருத்தவங்க உயிரோட இருக்காங்க, அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தலாமேன்னு இவங்க போராடி பாக்குறாங்க. ஆனா முடியல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க உடம்புக்குள்ள ஏலியன் வளர்ந்துருச்சு போல இருக்கு. அப்படியே வயித்தை பிச்சுக்கிட்டு அந்த ஏலியன் வெளியே வருது. அதை பாக்குற ரிப்ளிக்கு கொலை நடுங்கி போகுது. பயத்தோட ஃபர்ஸ்ட் அந்த ஏலியனை கொல்லுங்க, எரிச்சு கொல்லுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. அங்க இருக்க எல்லாருமே இந்த ஏலியனை கொன்னுடுறாங்க. ஆனா இந்த சவுண்டை கேட்டுட்டு சுத்தி இருக்க மத்த ஏலியன்ஸ் எல்லாம் இப்ப இவங்க கிட்ட வர ஆரம்பிக்குது. எல்லாரும் ஒரு டைரக்ஷன்ல திரும்பி கையில கன்னை வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா சிக்னல் இவங்க பக்கத்துல வருது. ஆனா சுத்தி சுத்தி பாக்குறாங்க, ஒரு ஏலியனையும் காணோம். ஒரு கட்டத்துல இவங்களுக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி தான் சிக்னல் கிடைக்குது. ஆனா அப்பயுமே ஏலியனை காணோம். அப்படி எங்கடா அந்த ஏலியன் போயிருக்கும்? ஒருவேளை இன்விசிபிளா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அப்படியே பின்னாடி இருக்க செவுத்துல இருந்து ஒரு கொடுக்கு வெளியே வருது. செவரோட செவரா ஒட்டிக்கிட்டு இருந்திருக்குங்க போல இருக்கு. அவ்வளவுதான், பூந்து விளையாட ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு எப்படி இவங்க ஃபிளேம் த்ரோவரை யூஸ் பண்ணுவாங்க? கையில ஒரு பெரியமா கன் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை வச்சு டப டபன்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் டீமுடைய கேப்டன் கத்துறாரு, யாரும் ஷூட் பண்ணாதீங்க, ஃபிளேம் த்ரோவரை மட்டும் யூஸ் பண்ணுங்க, சுடாதீங்கன்னு கத்துறாரு. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த பீதி. கண்ணா பின்னான்னு கண்ணை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப ரிப்ளி களத்துல இறங்கி அந்த வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. புயல் வேகத்துல வண்டி எடுத்துட்டு வந்து பில்டிங் இடிச்சிட்டு உள்ள வந்து நிறுத்துறாங்க. இந்த பக்கம் உயிரோட இருக்க எல்லாருமே சுட்டுக்கிட்டே பேக் அடிக்கிறாங்க. கரெக்டா ரிப்ளியும் அதே சமயம் வந்துடுறாங்களா. இவங்க எல்லாரும் ஒருத்தங்களா வண்டியில ஏறிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா எல்லாரும் ஏறிட்டாங்க. இந்த இடத்த விட்டு போலாம் நினைக்கும் போது கரெக்டா ஒரு ஏலியன் வந்து டோரை புடிச்சிக்குது. இதுங்க தான் 2 வாய் ஏலியன் ஆச்சு. உள்ள இருக்க ஒரு வாய் அப்படியே வெளியே வந்து இவங்களை கடிக்க வருது. அப்ப வாயிலே கன்னை வச்சு ஒரே சுடு, தலை செதறி போயிடுது. இவங்களும் வண்டி எடுத்துட்டு வெளியே எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. வெளியே வந்ததும் அங்க இருக்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல தானே எல்லா ஏலியன்ஸும் இருக்கு, நம்ம பாம் வச்சு இந்த இடத்தையே வெடிச்சு செதற வச்சிட்டோம்னா எல்லாமே செத்துருன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ரிப்ளி மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் இதுங்களுக்கு பத்தாது, நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பி ஸ்பேஸுக்கு போவோம், மதர் ஷிப்ல தான் பெரிய நியூக்ளியர் மிசைலை வச்சிருக்கோம்ல, அதை வச்சு இந்த இடத்தையே உரு தெரியாம அழிச்சிடலாம், என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அங்க இருக்க எல்லாரும் சூப்பர் ஐடியா, இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த கம்பெனிக்காரன் கார்ட்டர் மட்டும் என்ன பண்றான், அது எப்படி பண்ண முடியும், எவ்வளவு மில்லியன் செலவு பண்ணி இந்த இடத்த கட்டி வச்சிருக்கோம், நீங்க என்னமோ அசால்ட்டா வெடிச்சு செதற வைக்கலான்றீங்க, அதெல்லாம் முடியாது, வேற ஏதாச்சும் வழியை யோசிக்கலாம், இந்த இடத்தெல்லாம் வெடிக்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்றான். இவங்க எல்லாருக்கும் காண்டாகுது. ஏண்டா முட்டா பயலே, கொஞ்ச நேரம் விட்டானா நம்மளே உயிரோட இருக்க மாட்டோம்டா, அப்புறம் என்னடா காசுன்ற, வாயை மூடிக்கிட்டு ஆக வேண்டியதை நாங்க பாக்குறோம், இந்த மிஷினே மிலிட்டரியோட கண்ட்ரோல்ல தானே இருக்குது, சோ நாங்க எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரிப்ளியோட பிளானுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இந்த கார்ட்டர் பயலால ஒன்னும் சொல்ல முடியல, அவனும் சரின்னு சொல்லிடுறான். இவங்கள ஒரு ஷிப் வந்து டிராப் பண்ணிட்டு போச்சுல, அந்த ஷிப்பை திரும்பி கூப்பிடுறாங்க. ஆல்ரெடி அந்த ஷிப்ல 2 பேர் இருக்காங்க போல இருக்கு. இவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்ததும் அவங்க ஷிப் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஷிப்புக்குள்ள ஆல்ரெடி ஒரு ஏலியன் போயிடுச்சு போல இருக்கு. மூக்கு செலி மாதிரி குழன்னு இருக்கு. அதை பாக்குறாங்க. ஆனா என்னன்னு தெரியல, வர அவசரத்துல ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கு, கிரீஸ் ஏதாச்சும் லீக் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா விட்டுறாங்க. ஆனா கரெக்டா அந்த ஷிப்பு நம்ம ஆட்கள் கிட்ட வந்ததுமே அந்த ஷிப்புக்குள்ள காமிக்கிறாங்க. உள்ள வந்த ஏலியன் அவங்க 2 பேரையுமே அட்டாக் பண்ணி சாவடிச்சிருது. அவ்வளவுதான். இப்ப ஷிப்பை யாரு ஓட்டுவா? அப்படியே தாறுமாறா மேல இருந்து கீழே விழுந்து கிராஷ் ஆகி அந்த ஷிப்பு மொத்தமா உடஞ்சு போயிடுது. ஆம்பிட்டுதான், கேம் ஓவர். இப்ப யாராலுமே தப்பிச்சு மேல போக முடியாது. எல்லாரும் பயத்துல கத்துறாங்க. இப்ப எப்படி போறது, நம்ம எதுக்கு இங்க வந்தோம், தெரியாம வந்துட்டோம், முன்னாடியே ரிப்ளி சொன்னதை கேட்டிருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த குட்டி பொண்ணு இருக்கால, அவளோட பேரு நியூட். அவ மட்டும் புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்த சொல்றா. என்னன்னா, அந்த ஏலியன்ஸ் எல்லாமே நைட்டு தான் ரொம்ப ஆக்ரோஷமா வேட்டையாடும், சோ இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, சீக்கிரமா நம்ம உள்ள போகணும் அப்படின்னு சொன்னதும் தற்காலிகமா அவங்க ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. கண்டிப்பா இந்த இடத்துக்கும் ஏலியன்ஸ் வரும், சோ அந்த ஏலியன்ஸ் எந்தெந்த வகையில உள்ள வர முடியும்னு பாக்குறாங்க. எல்லா ஏரியாவையும் அலசி ஆராயறாங்க. இந்த இடத்து கூட கனெக்ட் ஆயிருக்க வெண்ட், டனல், பேஸ்மெண்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஒரு இடம் விடாம எல்லாத்தையுமே அடைக்கிறாங்க. ஓரளவுக்கு இப்ப இவங்க சேஃபா இந்த இடத்துல இருக்கலாம். ஒரு பக்கம் அந்த இடத்தெல்லாம் அடைக்கிற வேலை போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ரிப்ளிக்கும் நியூட்டுக்கும் நடுவுல ஒரு நல்ல பாண்ட் உண்டாகுது. நியூட் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிப்ளி அவங்க கையில கட்டி இருக்க வாட்சை கட்டி நியூட்டோட கையில கட்டி விடுறாங்க. நியூட்டை தூங்க வச்சுட்டு வெளியே வந்து குரூப்பா டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பம். அந்த குழப்பத்துடைய முடிவு இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. என்ன தெரியுமா, இப்ப எல்லாரோட மூஞ்சில போய் ஒட்டிக்குதுல, அது ஒரு பாராசைட் மாதிரி. அந்த பாராசைட் மூலியமா தான் இந்த ஏலியன்ஸ் எல்லாம் உருவாகுது. ஆனா அந்த பாராசைட் எதுல இருந்து வெளியே வருது, ஒரு முட்டையில இருந்து. அப்போ அந்த முட்டையை இட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு? கண்டிப்பா அது ஒரு ராணி ஏலியனா தான் இருக்கும். இதுங்களே இவ்வளவு கொடூரமா இருக்கே, இதுங்களோட ராணி இன்னும் எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பிஷப் ரோபோட் என்ன பண்ணுது, அங்க இருக்கக்கூடிய பாராசைட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப ரிப்ளி அங்க வராங்க. இங்க பாரு பிஷப், உன்னோட ரிசர்ச் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த ஏலியன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு, எதையுமே மிச்சம் வைக்காத, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு பிஷப் என்ன தெரியுமா சொல்லுது, நீங்க எப்படி சொல்றீங்க, ஆனா கார்ட்டர் இந்த சாம்பிள் எல்லாத்தையும் திரும்ப பூமிக்கு கொண்டு போகணும்னு சொன்னாரே அப்படின்ற மாதிரி சொல்லுது. அவ்வளவுதான், நரம்பெல்லாம் புடையுது நம்ம ரிப்ளிக்கு. போய் சட்டையை பிடிக்கிறாங்க. கொய்யால, உன்கிட்ட என்னடா சொன்ன, இங்க வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தேன், எந்த ஏலியனையும் சாம்பிள், டெஸ்ட்,
ரிசர்ச்னு எதையுமே பூமிக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? இப்ப அதையும் மீறி பிஷப் கிட்ட ஏலியனை சாம்பிளுக்கு எடுத்து வச்சுக்க சொல்லிருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? ஏற்கனவே செத்தவங்களோட எண்ணிக்கைலாம் உனக்கு பத்தாதா? 100கணக்கான பேர் செத்துருக்காங்க. இன்னுமா உனக்கு அடங்கல? பணம் பணம்னு ஏன்டா இப்படி அலையிற அப்படின்ற மாதிரி அவனை அசிங்கமா திட்டிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே அங்க இருக்க அலாரம்லாம் அடிக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு இடத்துல இவங்க ஆட்டோமேட்டிக்கா ஷூட் பண்ணக்கூடிய கன்னை பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஏதாச்சும் பாஸ் ஆச்சுன்னா இந்த கன் எல்லாம் டப்பு டப்புன்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துக்கு இப்ப இந்த ஏலியன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு போல. கன் எல்லாம் மாத்தி ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு மேல இவங்களால இங்க இருக்க முடியாது. சீக்கிரமா இந்த இடத்த காலி பண்ணி ஆகணும். ஆனா இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னா இவங்களுக்கு ஒரு ஷிப் வேணும். இந்த பிளானட்டுக்கு மேல ஒரு மதர் ஷிப்பை வச்சுட்டு தானே வந்திருப்பாங்க. அந்த மதர் ஷிப்குள்ள ஒரு சின்ன ஷிப் இருக்கு. அதை ரிமோட் மூலியமா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரலாம்னு நினைச்சா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஷிப் கிராஷ் ஆச்சுல, அதுக்குள்ளதான் அந்த ரிமோட்டே இருந்திருக்கு. நம்மளாலேயே அந்த ஷிப்பை வர வைக்க முடியாது, இங்க இருந்து வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டையை பிச்சிட்டு இருக்கும்போது அப்ப பிஷாப் என்ன பண்ணுது, பக்கத்துல ஒரு டிரான்ஸ்மிட்டர் டேமேஜ் ஆயிருக்கு. நான் போயிட்டு அந்த டேமேஜ் எல்லாத்தையும் சரி செஞ்சு மேல இருக்கக்கூடிய அந்த ஷிப்பை மேனுவலா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஷாப் அங்க இருக்க வெண்ட் வழியா வெளியே போயிடுது. இன்னொரு பக்கம் அந்த கன் எல்லாம் கண்டினியூஸா ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுல, அதுல இருக்கக்கூடிய புல்லட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், ஒரு 10 செகண்ட் தான் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. போச்சு அவ்வளவுதான், எல்லாரும் சாவ போறோம், முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது வந்துட்டு இருக்க ஏலியன்ஸ் அப்படியே பேக் அடிக்குது. அதுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு புள்ள, இந்த வழியா போனா நம்ம எல்லாரும் சாவறோம், சோ இந்த பக்கம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியை தேடிட்டு இருக்குங்க. அப்ப இந்த சூழ்நிலையை இன்னும் மோசமாக்குற மாதிரி அங்க ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா ஆரம்பத்திலே ரியாக்டர் இடத்துல போயிட்டு சுட்டுட்டு வந்தாங்கல்ல, அதனால அந்த ரியாக்டர் ஏரியா ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. சோ எப்ப வேணா அந்த இடம் வெடிக்கலாம். அப்படி வெடிச்சுச்சுன்னா அந்த இடத்த சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடமுமே தரமட்டம் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா மோசமாக்கிட்டே இருக்கு. அப்ப ரிப்ளி என்ன பண்றாங்க, குட்டி பொண்ணு என்ன பண்றான்னு பாத்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு நியூட்டை பாக்குறதுக்காக போறாங்க. அங்க பெட்ல காணும் அவள. இவ எங்கடா போயிட்டான்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை விலக்கி பார்த்தா பயத்துல கட்டில் கடியில படுத்துட்டு இருக்கா. அப்படியே இவங்களும் போய் அவளை கட்டி புடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. எவ்வளவு நேரம் தூங்குனாங்கன்னு தெரியல, நல்லா தூங்கிடுறாங்க. கண் முழிச்சு பார்த்தா தூக்கி வாரி போடுது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய டெஸ்ட் டியூப் எல்லாம் உடஞ்சு போயிருக்கு. அதுக்குள்ள உயிரோட பாராசைட்ஸ் இருந்திருக்கும். இப்ப அது எதையுமே காணும். சோ இந்த ரூம்குள்ளதான் அது சுத்திக்கிட்டு இருக்கு. எப்ப வேணா இவங்க மூஞ்சில வந்து ஒட்டிக்கும். நைஸா இந்த இடத்த விட்டு வெளியே போயிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து படுக்கிறதுக்கு முன்னாடியே பெட் மேல கன்னை வச்சிருப்பாங்க. அந்த கன்னை எடுக்கலாமேன்ட்டு பார்த்தா வச்ச இடத்துல கன்னை காணும். சுத்தி முத்தி பாக்குறாங்க, அந்த பாராசைட்ஸ் எங்கேயும் இருக்க மாதிரி தெரியல. அப்படியே நைஸா போயிடலாமேன்னு சொல்லிட்டு போய் டோரை ஓபன் பண்ணா டோரு க்ளோஸ் ஆயிருக்குமா. ஓபனே பண்ண முடியல. யார் இந்த வேலையை பார்த்திருப்பா? தி கிரேட் கார்ட்டர். அந்த அறவை கடை அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கு. இவ்வளோ பட்டும் அவனுக்கு புத்தி வரல. இவனே முழுசா பூமிக்கு போவானான்னு தெரியல. ஆனா அங்க போயிட்டு இந்த சாம்பிளை கொடுத்து காசு பார்க்கணும்னு பாக்குறான். ரிப்ளிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கையில எந்த ஒரு வெப்பனும் இல்ல. பாக்கெட் செக் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு லைட்டர் தான் இருக்கு. டக்குனு அந்த லைட்டர் எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, ஃபயர் ஆயிடுச்சுன்னா தண்ணி ஸ்பிரிங்கிள் ஆகும்ல, அந்த இடத்துல போய் காட்டுறாங்க. நெருப்பு பட்டதும் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. மத்த எல்லாருமே இந்த இடத்த நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ரிப்ளியோட கழுத்துல ஒரு பாராசைட் சுத்திக்கிட்டு மூஞ்சில ஒட்டிக்க பாக்குது. நியூட் கிட்டயும் ஒரு பாராசைட் இருக்கு. இவங்க 2 பேரும் அந்த பாராசைட் கிட்ட போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டான சமயத்துக்கு மத்த எல்லாருமே வந்து இவங்க 2 பேரையும் காப்பாத்திடுறாங்க. அவ்வளவுதான். அடுத்து என்ன, கார்ட்டரை ரவுண்டு கட்டிடுறாங்க. இவனை இப்படியே சாவடிக்கலாமா இல்ல ஓட விட்டு சாவடிக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு அங்க இருக்க பவர் எல்லாம் கட் ஆயிடுது. இந்த ஏலியன்ஸ் பண்ண வேலையா என்னன்னு தெரியல. அது மட்டுமே இல்லாம இந்த இடத்துக்கிட்ட வந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. எப்படா நம்ம தான் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டோமே, இவ்வளவு சீக்கிரம் உள்ள வர வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்க இருக்க டோரை சீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஏலியன்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கிற மாதிரி சிக்னல் காட்டுது. வெறும் 5 அடியில இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனா பக்கத்துல ஒரு ஏலியனையும் காணோம். என்ன நடக்குதுங்க, ஒருவேளை டிராக்கர் ஒழுங்கா வேலை செய்யலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தேகத்துல அப்படியே மேல சீலிங்க விலக்கி பாக்குறாங்க. பாருங்க, மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்த மாதிரி மேல இருக்க சீலிங்க மறந்துட்டாங்க. அந்த வழியா எல்லா ஏலியன்ஸும் வந்துகிட்டு இருக்கு. ரொம்பவே கிட்ட வந்துருச்சு. இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே மேல இருந்து கீழே குதிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த கார்ட்டர் பைய பயத்துல ஓடி போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறான். இவங்க எல்லாரும் ஷூட் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. இந்த பைய கதவை திறக்க மாட்டான். அப்போ அந்த இடத்துல ஒரு சாட்டிஸ்பாக்சனான சீன் நடக்குது பாருங்க. என்னன்னா இந்த கார்ட்டர் பைய மூடிட்டு உள்ள போனான்ல, அங்க ஒரு ஏலியன் இவனுக்காக ஃப்ரெஷ்ஷா காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அந்த பையன் அந்த இடத்துல கைமா ஆயிட்டான். அந்த டோரை ஓபன் பண்ண முடியாம எல்லாரும் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இந்த குட்டி பொண்ணு நியூட் என்ன பண்றா, வழக்கம் போல அவளோட ஸ்டைல்ல அங்க இருக்க வெண்ட் வழியா எஸ்கேப் ஆகுறா. இவங்க எல்லாரும் அந்த குட்டி பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. இந்த ஏலியனும் பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது. அப்ப 2 பேரும் ஷூட் பண்ணிக்கிட்டே போறாங்களா. ஒரு கட்டத்துல அவங்க கன்ல இருக்க புல்லட் எல்லாம் காலி ஆயிடுது. கண்டிப்பா இவங்க செத்துருவாங்கன்னு தெரியும். தான் சாவறதுக்கு முன்னாடி 2-3 ஏலியனையாச்சும் சாவடிக்கணும்னு சொல்லிட்டு கையில ஒரு சின்ன பாமை வெடிக்க வச்சு அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இப்ப அங்க உயிரோட இருக்கிறது நம்ம ரிப்ளி, நியூட், அப்புறம் ஹிக்ஸ்னு ஒருத்தவர். இவங்க 3 பேரும் அந்த வெண்ட்லயே எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காங்க. குட்டி பொண்ணு தான் வழிகாட்டிக்கிட்டு இருக்கா. அப்படி போயிட்டே இருக்கும்போது நடுவுல ஒரு பெரிய பள்ளம். அதை கவனிக்காம கீழே விழுந்துடுறா. அவ்வளவுதான். இவங்க பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவன் நல்லா கீழே விழுந்துடுறா. ஹிக்ஸ் இதுக்கப்புறம் அவளை காப்பாற்ற முடியாது, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ரிப்ளிக்கு அப்படியே விட்டு போறதுலாம் மனசே இல்ல. நியூட்டுக்காக அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நியூட் கையில ஒரு வாட்சை போட்டிருப்பாங்கல்ல,
இருக்காங்கல்ல அந்த வாட்சை ட்ராக் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஒரு கட்டத்துல நியூட்டை பாத்துறாங்க. ஆனா அவ கீழ் ஃப்ளோர்ல இருக்கா. அங்க வரைக்கும் போறதுக்கு டைம் இல்ல, கண்டிப்பா ஏலியன் வந்துடும். அதனால அறுத்து அப்படியே அவளை டக்குன்னு மேல இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களை விட அந்த ஏலியன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. கீழே அந்த குட்டி பொண்ணு பயத்துல நின்னுகிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு பின்னாடி அப்படியே அந்த ஏலியன் எந்திரிக்குது. அவ்வளவுதான். இவங்க அந்த ஃப்ளோரை வெட்டிட்டு கீழே பார்த்தா நியூட்டோட பொம்மை மட்டும் தான் இருக்கு. நியூட்டை காணோம். ஏலியன்ஸ் தூக்கிட்டு போயிடுச்சு புள்ள. ஆனா கண்டிப்பா இன்னும் நியூட் உயிரோட தான் இருப்பா. இந்த ஏலியன்ஸ் தான் யாரையுமே சாவடிக்க மாட்டேங்குது. அதுங்களோட இனத்தை பெருக்கிக்கு தானே யூஸ் பண்ணுது. சோ கண்டிப்பா அந்த பாராசைட் அவளோட மூஞ்சில ஒட்டுற வரைக்கும் குட்டி பொண்ணு உயிரோட தான் இருப்பா. அதுக்குள்ள அவளை போய் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளி ஓட பாக்குறாங்க. ஆனா ஹிக்ஸ் கேட்கல. கண்டிப்பா அவளை காப்பாற்ற முடியாது, அவ அவ்வளவுதான், அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ரிப்ளியை கன்வின்ஸ் பண்ணி வெளியே கூட்டு வராரு. அதே சமயம் பி ஷாப்பும் என்ன பண்ணிருக்கு, கரெக்டா அந்த டிரான்ஸ்மிட்டர் எல்லாத்தையுமே சரி பண்ணி இவங்க போகக்கூடிய ஷிப்பை கொண்டு வந்துருச்சு. நடந்த சண்டையில ஹிக்ஸுக்கு கையில அடிபட்டு இருக்கும் போல இருக்கு. சோ அவரை மட்டும் சேஃபா அந்த ஷிப்புக்குள்ள உட்கார வச்சுட்டு நியூட்டை கண்டிப்பா காப்பாத்தியே ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு கையில கன் எடுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ரியாக்டர் வேற வெடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னும் 16 நிமிஷத்துக்குள்ள அந்த ரியாக்டர் வெடிச்சிரும். அதுக்குள்ள எப்படியாச்சும் இவங்க நியூட்டை காப்பாத்தி கூப்பிட்டு வரணும். கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராகியமா உள்ள போறாங்க. அங்க இவங்க நினைச்ச மாதிரியே நியூட் உயிரோட தான் இருக்கா. ஆனா அவளுக்கு முன்னாடி ஒரு முட்டை, அந்த முட்டை பொறிஞ்சு பாராசைட் வெளியே வந்துருச்சு. கரெக்டா அது நியூட் மூஞ்சில போய் ஒட்டுறதுக்குள்ள இவங்க அந்த பாராசைட்டை சாவடிச்சிடுறாங்க. அங்க இருந்து நியூட்டை தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கவங்க திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்த சுத்தி ஏகப்பட்ட முட்டைகள் இருக்கு. அந்த முட்டைகளை இட்டுக்கிட்டு இருக்க ராணி ஏலியனும் அங்கதான் உட்கார்ந்து இருக்கு. அதை அப்படியே நேருக்கு நேர் பாக்குறாங்க. அந்த ஏலியனும் இவங்களை பாக்குது. ஆனா எஞ்சி வந்து அட்டாக் பண்ண முடியல. ஏன்னா அதுவுமே செவரோட செவரா ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப ரிப்ளியை சுத்தி ஏகப்பட்ட ஏலியன்ஸ் வருது. ரிப்ளி அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, ஃபிளேம் த்ரோவரை வச்சு ஒரே ஒரு முட்டையை எரிக்கிறாங்க. அதை எரிக்கிறதுனால இந்த ராணி ஏலியனுக்கு வலிக்குது. இந்த ஏலியன்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலியா இருக்கும் போல இருக்கு. சுத்தி இருக்க ஏலியன்ஸ் எல்லாம் கிட்ட வரதுனாலதான் இவன் முட்டையை எரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன்ஸை பார்த்து இந்த ராணி ஏலியன் ஒரே ஒரு லுக்கு தான் விடுது. வந்துகிட்டு இருக்க ஏலியன்ஸ் எல்லாம் அப்படியே பேக் அடிச்சிருது. நம்மள உயிரோட விட்டுருச்சுன்றதுக்காக இந்த முட்டைகள் எல்லாத்தையும் ரிப்ளி அப்படியே விட்டுட்டு போகிறதா இல்ல. ஏன்னா இதெல்லாம் எவ்வளவு கொடூரமானதுன்னு இவங்களுக்கு தெரியும். சோ போற போக்குல அப்படியே எல்லா முட்டையும் எரிச்சு விட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான். ஒரு முட்டையை எரிச்சதுக்கே அந்த ராணிக்கு எப்படி வலிச்சுது. இப்ப இத்தனை முட்டையை எரிக்கவே ராணிக்கு தாங்க முடியாத வலி ஏற்படுது. அதோட சேர்த்து கோவம், தன்னோட குட்டிகள் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்துல அது ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அப்படியே பிச்சு எடுத்துட்டு ரிப்ளியை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. இவங்களும் புயல் வேகத்துல ஓடுறாங்க. முன்னாடி ஒரு லிஃப்ட் இருக்கு. அந்த லிஃப்ட்ல நம்ம மேல ஏறி போயிடலாம். இந்த ஏலியனுக்கு லிஃப்ட்ல எல்லாம் வர தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த லிஃப்ட்ல ஏறி மேல வந்துடுறாங்க. ஆனா வந்து பார்த்தா அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஷிப்பை காணோம். அவ்வளவுதான். டைம் ஆயிடுச்சுன்னு இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. ரியாக்டருடைய டைமும் முடிஞ்சு சுத்தி இருக்க இடம் எல்லாம் இடிய ஆரம்பிக்குது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளவுதான், நம்ம செத்துருவோம், இங்க இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நியூட்டை கட்டி பிடிச்சி நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இன்னொரு லிஃப்ட் தானா மேல வருது. என்னன்னு பார்த்தா அந்த லிஃப்ட்ல இந்த ஏலியன் ஏறி வருது. ஆக்சுவலா இந்த ஏலியனை சாதாரண மிருக லெவலுக்கு தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இதுங்க அதை விட பயங்கர புத்திசாலியா இருக்கு. இவங்க எப்படி லிஃப்ட்ல போனாங்கன்றத பார்த்துட்டு அதே மாதிரி இந்த ஏலியன் பின்னாடி வந்திருக்கு. அவ்வளவுதான். இப்ப பின்னாடி இடிஞ்சுக்கிட்டு இருக்கு, முன்னாடி ஏலியன் வருது. என்ன பண்றதுனே உங்களுக்கு தெரியல. கரெக்டா அந்த சமயம் பின்னாடி பி ஷாப் ஷிப் எடுத்துக்கிட்டு வருது. இவங்க அதுல ஏறி தப்பிச்சிடுறாங்க. கரெக்டா அந்த ரியாக்டர் வெடிக்கிற டைமும் முடிய அந்த இடமே வெடிச்சு செதறுது. ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை காவு வாங்க நினைச்ச ரோபோட் தான் இந்த வாட்டி இவங்களை காப்பாத்திருக்கு. அதனால ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பி ஷாப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே ஒரு கொடுக்கு வந்து ரோபோட்டோடைய நெஞ்சில குத்தி இழுக்குது. பார்த்தா அந்த ராணி ஏலியன் உள்ள வந்துருச்சு போல இருக்கு. ஷிப் டேக் ஆஃப் ஆகும் போது நைஸா அந்த ஷிப்போடைய வீலை புடிச்சுக்கிட்டு உள்ள வந்துருச்சு. எலுமிச்சை பழம் மாதிரி ரோபோட்டோடைய தலையும் உடம்பையும் தனியா பிச்சு போட்டு நியூட்டை நோக்கி போகுது. அப்ப ரிப்ளி சவுண்ட் போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. இவங்க ஒரு ரூம் குள்ள போயிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுடைய கதையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்டை தேடிக்கிட்டு இருக்கு. பின் டிராப் சைலண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சவுண்ட் கூட போடாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த ஏலியன் ஈஸியா கண்டுபிடிச்சிருது. அப்படியே நியூட்டை வெளியே புடிச்சு இழுக்கலான்ட்டு போகும்போது பின்னாடி நம்ம ரிப்ளி மாசா அந்த ரோபோட் ஆர்மரை போட்டு வந்து நிக்கிறாங்க. உனக்கு ஏத்த ஆளு கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மரை வச்சு ராணி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ராணியோட கழுத்தை புடிச்சு ஏர்லாக் ஏரியால தூக்கி போட்டுறாங்க. ஆனா அது கீழே விழும்போது ரிப்ளியும் புடிச்சு இழுத்துருது. இவங்களும் உள்ள விழுந்துடுறாங்க. அப்படியே பொறுமையா மேல ஏறி வந்துடலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ராணி காலை புடிச்சுக்குது. இவங்களை மேல ஏறவே விட மாட்டேங்குது. நம்ம செத்தாலும் பரவாயில்ல, இந்த ஏலியனை இங்கேயே சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏர்லாக்கோட டோர் ஓபன் பண்ணி விட்டுறாங்க. அவ்வளவுதான், உள்ள இருக்க எல்லாமே வெளியே இழுக்கப்படுது. ஆனா அவ்வளவு ஃபோர்ஸ்ல இதால புடிச்சுக்கிட்டே இருக்க முடியல. ஒரு கட்டத்துல ரிப்ளியோட காலை விட்டுருது. வெளியே போய் விழுந்து ராணி அந்த இடத்துல செத்துருது. இந்த பக்கம் ரிப்ளி இன்னும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணல. மேல நம்ம குட்டி பொண்ணு நியூட் வெளியே வந்து விழுந்துருவா போல இருக்கு. அந்த சமயம் இந்த பீஷாப் என்ன பண்ணுது, அரை உசுர்ல பாதி உடம்பு தான் இருக்கு, இருந்தாலுமே அந்த அரை உசுர்ல நியூட்டோட கையை டைட்டா புடிச்சுக்குது. இந்த கேப்ல நம்ம ரிப்ளி மேல ஏறி வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆரம்பத்துல என் கிட்ட மட்டும் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு பீஷாப்பை மிரட்டினாங்க. இப்ப அப்படியே பெருமையோட அந்த ரோபோட்டை பாக்குறாங்க. இது ரோபோட் தானே, டேமேஜ் இருந்தாலும் அதை
அதை சரி பண்ண முடியும். அப்படியே அந்த ரோபோட் எடுத்து ஒரு கிரையோ ஸ்லீப்ல போட்டு ஹிக்ஸும் உயிரோட தான் இருப்பாரு, அவரையும் ஒரு கிரையோ ஸ்லீப்ல படுக்க வச்சுட்டு இவங்க 2 பேருமே ஒரு கிரையோ ஸ்லீப்ல போய் படுத்துக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி படம் அங்கேயே முடியுது. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஏலியன் 3 படத்துல தான் பார்க்கணும். ஸோ அந்த படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. பாய்.